வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரமோவில் மாறன் தீர்ப்பு வழங்கிட்டு இருக்காங்க ஜட்ஜ் ஐயா. அப்போ வீரா வெளியில் வந்து நின்றுட்டு மாறன் வந்து நிரபராதினி தீர்ப்பாகி வெளில வரணும், ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி கடவுளை வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மாறன் டக்குன்னு திரும்பி பார்த்தா, என்ன நான் இந்த பக்கம் நிற்கிறேன் பாரு அப்படின்னு சொன்னோன்னே வீரா திரும்பி பார்க்குறாங்க. என்ன ஜாலியா இப்போ உனக்கு அப்படின்னோடனே வீரா வந்து அப்படியே மாறனை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மாறா, நீ கண்டிப்பாக நிரபராதின்னு உன்னை தீர்ப்பு வழங்கிடுவாங்க அப்படின்னு நான் ரொம்ப நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரியே வந்துட்டேன்னொன்னே இப்போ உனக்கு சந்தோஷம் தானே என்னோடனே, எப்படியோ நீ குற்றம் செய்யலை அப்படின்னு நான் நிரூபிச்சிட்டேன், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது மாறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பமே இனிமேல் தான் சந்தோஷமாக இருக்கணுன்னே, நீ எதுக்கும் கவலைப்படாத வீரா, நான் நல்லபடியாக வெளியில் வந்துட்டேன்னு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னோடனே வீரா, மாறு நீ உள்ளே இருக்கும்போது எனக்கு உன் ஞாபகமாகவே இருந்துச்சு, உன்னை பிரிஞ்சு என்னால் இனிமேல் இருக்க முடியாது, நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், உன்னோட மனசு என்னங்கிறதையும் எனக்கு நல்லா தெரியணுன்னு மாறன் வந்து எனக்கு தெரியும் வீரா, நீ எப்படியாவது என்னை வெளியில் எடுக்க நீ முயற்சி பண்ணுவ அப்படின்னு எனக்கு இது நல்லாவே தெரியும். ஏன்னா உன் முன்னாடி ஒரு அநியாயம் நடந்தால் அதை நீ பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன். வெளியாளுக்கே அப்படி நினப்பண்ணா நீ எனக்கு எப்படி செஞ்சுருப்ப, அதை நான் நினச்சி பார்த்தேன் வீரா அப்படின்னு சொன்னோன்னே வீரா, இனிமே நம்ம சந்தோஷமாக வாழலாம், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒட்டுமொத்த குடும்பமும் அங்கே வராங்க. கார்த்தி மாறனை வந்து, டேய் நீ நிரபராதின்னு ரிலீஸ் ஆகிட்ட, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ தாண்டா நம்ம குடும்பமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னோடனே ராமச்சந்திரன் வீராவை, நீ நல்லா வாதாடி கோர்ட்டுக்கு போகவே பயப்படுவாங்க, ஆனால் நீ உன்னோட தைரியமான அந்த சிந்தனையால் தான் இன்றைக்கி மாறனை வந்து நீ நிரபராதின்னு நிரூபிச்சிருக்க, உன்னை வந்து பாராட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து ராமச்சந்திரன் பாராட்டுறாங்க. வள்ளி வீரா கிட்ட, எனக்கு தெரியும் நீ எப்படியாவது மாறனை வெளியில் கொண்டு வந்துடுவ, இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவ அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, இனிமேல் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், இனிமேல் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் கண்மணி மட்டும் இவனுக்கு எப்படியாவது இன்றைக்கி தண்டனை கிடச்சி ஜெயிலுக்கு போயிடுவான்னு பார்த்தா, ஆனால் நிரபராதின்னு கோர்ட்டில் வந்து தீர்ப்பு சொல்லி வெளியில் வந்துட்டான். ஆனால் கோர்ட்டு வேணா விட்டுருக்கலாம், மன்னிச்சிருக்கலாம், ஆனால் நான் விடமாட்டேன், இவனை எப்படியாவது பழி வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் வந்து கண்மணி ரொம்ப டென்ஷனாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க.